வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிலை குறித்தான கன்வர்ஸ் கான்க்ளீவ் என்ற தலைப்பில் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேலை வாய்ப்புகள், முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமான வளர்ச்சி உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 41% எனவும் பேச்சு. 4.5% அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதைவிட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. $1 டிரில்லியன் பொருளாதார இலக்குதான் திமுகவின் டார்கெட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் டார்கெட்டை செயல்படுத்த அதிக முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க வர வேண்டும் எனவும் அழைப்பு. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன என பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம் எனவும் பேச்சு. புதிய தொழிலாளர் சட்டம், அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம். 30 கோடி ஊழியர்கள், விவசாயிகள் பங்கேற்பு. வங்கி சேவை பாதிக்கப்பட்டதால் பண பரிவர்த்தனை முடங்கியது. நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா இடையே அரசு பேருந்து சேவை நிறுத்தம். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா இடையே அரசு பேருந்து போக்குவரத்து சேவை நிறுத்தம். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய கோரி காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம். மின்சார ரயிலை மறித்து முழக்கமிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. மத்திய தொழிற்சங்கங்களின் பொது வேலை நிறுத்த போராட்டத்தால் போக்குவரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அரசு, தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக துறைசார் அதிகாரிகள் தகவல். டிஎன்பிஎஸ்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதிகாரி இன்னும் பணியில் தொடர்வதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் தொடர்பான விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது எனவும் காட்டம். QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க விஜய் உத்தரவு. சட்ட மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சாரம், வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு அமைக்கவும் அறிவுறுத்தல்.
டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி முழக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஏப்ரல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்கு 5396 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல். தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் கொண்டாட்டம். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றி உறுதிமொழி ஏற்பு. வெற்றி பெற்ற நமது இயக்கம் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை ஆசீர்வாதத்துடன் நம் உண்மையான உழைப்பின் மூலம் நிரூபிக்க வேண்டும் என உறுதிமொழி எடுக்கிறோம். கேப்டன் புகழ் அதிமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதி. என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் EPS தான் எனவும் திட்டவட்டம். உங்க கூட்டணிக்குள்ள நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார். தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் EPS தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். திமுக அங்கம் வகிக்கும் INDI கூட்டணி நொண்டி கூட்டணியாக மாறிவிட்டது. EPS தலைமையிலான NDA கூட்டணி வலுவாக வெற்றி கூட்டணியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேச்சு. இந்தி கூட்டணி அது பெண்டி கூட்டணி, நொண்டி கூட்டணியாக ஆகிவிட்டது. ஆனால் NDA கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பேருந்து நிலையம் அருகே அதிமுக பேனர் கிழிக்கப்பட்ட விவகாரம். திமுக அதிமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம். இரு கட்சியின் தொண்டர்கள் திரண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பஜார் பகுதியில் உலா வரும் சிறுத்தைகள். இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. மாசி மாத வழிபாட்டிற்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு வரும் 17ஆம் தேதி வரை தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என அறிவிப்பு. வங்கதேசத்தில் 13வது தேசிய நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. டாக்காவில் 1400 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவை என அறிவிப்பு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி திடீரென முடக்கப்பட்டதால் பரபரப்பு. அரசின் கண்காணிப்பு வளையத்திற்குள் மக்களை கொண்டுவர ரஷ்ய அரசு முயற்சிப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கு இந்திய தீவுகள் அணியிடம் விழுந்தது இங்கிலாந்து.
உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி பலம் வாய்ந்த இந்திய அணியை இன்று எதிர்கொள்கிறது நமீபியா. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 போட்டி வரும் 15ஆம் தேதி இலங்கையில் நடைபெறுவதன் எதிரொலி பல்வேறு நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் குவிந்து வருவதால் சென்னை இலங்கை இடையிலான விமான கட்டணங்கள் 3 மடங்கு உயர்வு. வெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன். விருந்தினர்கள் நிர்மலா பெரியசாமி, மருத்துவர் கார்த்திகேயன், திருச்சி வேலுசாமி, செந்தில்வேல், ஜீவ சகாப்தன், நந்தகுமார். இன்று மாலை 6 மணி. இடம் HPM பாரடைஸ் AC கல்யாண மஹால், MTH சாலை, அம்பத்தூர். அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல்ஸ் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ் மற்றும் ஸ்டெரென் கிளப் சோடா.